பாரம்பரியமான அதே நேரத்துல ரொம்பவே டேஸ்டான செம்ம ரிச்சான ஒரு முத்தஞ்சன் ரைஸ் கீர்னு சொல்லலாம். ஆம்பூர் வேலூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முத்தஞ்சன் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு அட்டகாசமான டிஷ்ஷுங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டங்க. இப்போ 1.5 லிட்டர் பால் நம்ம இதுல ஆட் பண்ணிடலாங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரம் ஒண்ணு எடுத்து வச்சுங்க. ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிடுங்க. நல்லா அந்த சும்மா அந்த பருப்புங்களாம் வதங்கதான். மற்றபடி முந்திரி போட்டு காரப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் திராட்சை, ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். பாதாம அரைத்து போட்டுக்கலாம். ஸ்வீட்டோட அத்தன்டிக் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து பால்ல மட்டும்தான் வேகணும். தண்ணி போட்டு ரைஸை வேக வச்சுட்டு அப்புறமா தான் பால் எடுத்துடுவாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே ட்ரெடிஷ்னலா செஞ்சு காட்டணுங்கிறனால பால்லேயே வேக வச்சு காட்டுறேன். பால் ஊற்றும் போது கவனமா இருந்தால் ஆல்ரெடி சூடான பால். இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் பால் ஆட் பண்ணிடுறேன். குங்குமப்பூ சும்மா ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்றேன். இது போ இந்த ஸ்வீட் வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். ஸோ நம்ம லைட்டா எல்லோ கலரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமா வாஷ் பண்ண ரைஸ் இதோட ஆட் பண்ணிடலாம். சீரகம் இப்ப மேரேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது இப்படியே மாதிரி போட்டு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. ரைஸ் இதுல வேகணும். நான் இப்போ ஒரு குறுக்கு வழி ஒன்று பண்றேன் பாருங்க. டக்குன்னு நான் வந்து குக்கர்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 3 விசில விட்டுருவோம். ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம போட்டு நைஸா அரைச்சிருவோம். இந்த ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 100 கிராம் அரிசிக்கு 3 பங்கு ஜீனி போடணும். அதாவது 300 கிராம் கரெக்டா இருக்கும். இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க. ஓபன் பண்ணிடுவோம். பாத்தீங்களா நல்லா பஞ்சு பஞ்சா வெந்து விட்டது. அரிசி பாலை ஆட் பண்ணிடலாம். 1.5 லிட்டர்ல 3/4 லிட்டர் அளவுக்கு ஏற்கனவே ஊற்றிருந்தேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிட்டு கரை கோவா ஸ்வீட்லெஸ் கோவாவை ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல பாதாம் ஏலக்காவும் வச்சு அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. 200 கிராம் மில்க் மேடையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வந்துச்சு பாருங்க. இந்த டைம்ல 300 கிராம் ஜீனியை நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட்டை வந்து நீங்களுமே வீட்டில் எப்பயாச்சும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.